ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீதான தாக்குதல், பொறுப்பேற்க மறுக்கும் ஈரான். ஈரானுடனான மோதலில் 365 அமெரிக்க படையினர் காயம், பென்டகன் தகவல். அமெரிக்க ஆஸ்திரேலிய படைகளுக்கு ஒரே நாளில் ஏற்பட்ட இருண்ட நாள், இழக்கப்பட்ட 6 வான்கலன்கள். உற்று நோக்கும் உலகம், முதல் முறையாக கோர்முஸ் நீர்ணையை கடந்த பிரான்ஸ் கப்பல். சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானம், உயிருடன் விமானிகளை பிடித்தால் பரிசு, ஈரான் அறிவிப்பு. அமெரிக்க போர் விமானம் வீழ்த்தப்பட்டாலும் பேச்சுவார்த்தை தொடரும், ட்ரம்ப் அதிரடி. அமெரிக்காவின் 48 மணி நேர போர் நிறுத்த முன்மொழிவு அதிரடியாக நிராகரித்த ஈரான். ஈரானின் முக்கிய அணுமின் நிலையத்தை குறிவைத்து அதிரடி தாக்குதல். தேலில் அடுத்தடுத்து ஏவுகணை தாக்குதல், முக்கிய தொலைத்துறை வலயத்துள் பாரிய தீப்பரவல், நச்சு வாயுக்கள் வெளியேறும் அபாயம். ஈரான் குறித்து ஐநா தீர்மானம் தோல்வி. ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் மீது கடந்த மார்ச் 3ஆம் தேதி நடாத்தப்பட்டதாக கூறப்படும் ட்ரோன் தாக்குதலில் தங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என ஈரான் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை மறுத்துள்ளது. அத்துடன் இந்த சம்பவத்துக்கு ஸ்டேல் தான் காரணம் என்று அது குற்றம் சாட்டியுள்ளது என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி அதிகாரிகள் ஒப்புக்கொண்டதை விட இந்த தாக்குதல் அதிக சேதத்தை ஏற்படுத்தியதாக த போர்ட் ஸ்ட்ரீட் ஜெனரல் செய்தி வெளியிட்டதைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வந்துள்ளது. சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் இந்த சம்பவத்தை சிறிய சேதத்துடன் கூடிய ஒரு குறுகிய தீ விபத்து என விவரித்தாலும் இந்த தீ பல மணி நேரம் நீடித்ததாக, குறிப்பிடத்தக்க அழிவை ஏற்படுத்தியதாகவும் அந்த அறிக்கை கூறியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டது. இந்த அறிக்கை நிராகரித்த IRGC இந்த தாக்குதலுக்கு ஈரானிய ஆயுதப்படைகள் முற்றிலும் என்ற தொடர்பும் இல்லை என கூறியதுடன் ஸ்டேலின் பிராந்திய உத்தியை கருத்தில் கொண்டு இது நிச்சயமாக சியோனிஸ்டுகளால் நடாத்தப்பட்டது என கூறியது. பிராந்தியத்தில் சியோனிச ஆட்சியின் கழகச் செயற்பாடு குறித்து முஸ்லிம் நாடுகளை எச்சரித்ததோடு பிராந்தியத்தை சீர்குலைத்து அளிக்கும் அமெரிக்க சியோனிச இயக்கத்தின் கழக நோக்கத்துக்கு எதிராக அண்டை நாடுகள் விழிப்புடன் இருப்பது அவசியம் என வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் ஸ்டேல் இணைந்து முன்னெடுத்த மோதல்களின் போது 365 அமெரிக்க படையினர் காயமடைந்துள்ளதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. பென்டகன் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையின்படி தரைப்படை, வானூர்திப்படை, கடற்படை உள்ளிட்ட 4 பிரிவுகளைச் சேர்ந்த 365 படையினர் காயமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் தரைப்படையைச் சேர்ந்த 247 பேரும், கடற்படையைச் சேர்ந்த 63 வீரர்களும், வானூர்திப்படையைச் சேர்ந்த 36 பேரும், மரைன் படை பிரிவைச் சேர்ந்த 19 வீரர்களும் படுகாயமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இந்த போர் நடவடிக்கை காரணமாக இதுவரை 13 அமெரிக்க படையினர் உயிரிழந்ததாகவும் பென்டகன் வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றது. கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து வெள்ளிக்கிழமை வரையான காலப்பகுதிக்குள் ஏற்பட்ட இழப்புகளே இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் வெள்ளிக்கிழமை அன்று ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானங்களில் இருந்த பணியாளர்கள் இந்த எண்ணிக்கையில் அடங்குவார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் வான் பாதுகாப்பு பிரிவுகள் ஒரே நாளில் ஒரு போர் விமானத்தையும் 5 ஆளில்லா அல்லது பயண வான்வழி அமைப்புகளையும் சுட்டு வீழ்த்தியதாகவும் இது அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய விமானப்படைகளுக்கு ஒரு இருண்ட நாள் என கூறியுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் ஈரானின் வான்வெளியில் நடந்த ஒரு பெரிய அளவிலான வான்வழி மோதலை IRC விவரித்துள்ளது. இதில் அதன் வான் பாதுகாப்பு படைகள் பல பிராந்தியங்களில் உள்ள பல்வேறு எதிரி இலக்குகளை இடைமறித்ததாகவும், தொடர்ச்சியாக அமெரிக்கா ஆஸ்திரேலிய ஆக்கிரமிப்புகளுக்கு மத்தியில் நாட்டினுடைய வான்வெளி மீதான கட்டுப்பாடு அதிகரித்து வருவதை இந்த நடவடிக்கைகள் நிரூபிக்கின்றது என அது வலியுறுத்தியுள்ளது. ஒரு தீர்க்கமான மற்றும் நீடித்த போரில் ஈரானின் வான் பாதுகாவலர்கள் ஒரு போர் விமானத்தை மேலும் 5 வான்வழி அமைப்புகளையும் சுட்டு வீழ்த்தினர். இது ஈரானிய வான்வெளியில் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய விமானப்படைகளுக்கு ஒரு இருண்ட நாளை குறிக்கிறது என IRGC கூறியுள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு படைகளின் தொடர்ச்சியான, புதுமையான, நீடித்த மற்றும் துல்லியமான கண்காணிப்பின் மூலம் நாட்டின் வான்வெளி பகை விமானங்களுக்கு மேலும் மேலும் பாதுகாப்பற்றதாக மாறும் என அது மேலும் தெரிவித்துள்ளது. பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த நிறுவனத்துக்கு சொந்தமான கப்பல் ஒன்று ஹோர்முஸ் நீர்ணையை வெற்றிகரமாக கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான அமெரிக்க ஸ்டேல் போர் காரணமாக இந்த முக்கிய போக்குவரத்து பாதை மூடப்பட்டு 1 மாதத்துக்கு மேலான நிலையில் பிரான்சுக்கு சொந்தமான ஒரு கப்பல் கடந்துள்ளது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. மோதல் தொடங்கியதிலிருந்து இந்த நீர்வழி பாதையை கடந்து செல்லும் ஒரு பெரிய மேற்கு ஐரோப்பிய நிறுவனத்துக்கு சொந்தமான முதல் கப்பல் இதுவே என கப்பல் போக்குவரத்து ஆய்வாளர்களான ஹெப்லர் உறுதிப்படுத்தியுள்ளார்.
அமெரிக்கா மற்றும் ஸ்டேலின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளின் முக்கிய கட்டமைப்புகள் மீது ஈரானின் படைகள் தாக்குதல் நடாத்தி வருகின்றன. மேலும் சர்வதேச எண்ணெய் விநியோகத்தின் முக்கிய வழிப்பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியதுடன் அதனை ஈரான் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா, ஸ்டேல் மற்றும் அவர்களின் கூட்டாளிகளுக்கு சொந்தமான கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்ல அனுமதி இல்லை எனவும் அனுமதியின்றி செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடாத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. கப்பல் போக்குவரத்துக்கு முக்கியமான பாதையாக ஹோர்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விநியோகம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் உலக பொருளாதாரம் பாரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளானதுடன் உலக நாடுகள் பல எரிபொருள் பற்றாக்குறைக்கு முகம் கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் பிரெஞ்சு நிறுவனமான CMA-CGM-க்கு சொந்தமான மால்டா குடியேற்றப்பட்ட கொள்கலன் கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை கடந்தது என அந்நிறுவனத்துக்கு சொந்தமான VFM TV ஊடக அமைப்பு வெள்ளிக்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானுக்கு மேலே சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் பணியாளர்களை அமெரிக்க இராணுவம் தேடி வரும் நிலையில் அவர்களை பிடித்து தருமாறு ஈரானிய அரசு ஊடகங்கள் அந்நாட்டு மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க விமானிகளை உயிருடன் பிடித்து ஒப்படைத்தவர்களுக்கு பாரிய அளவிலான பணப்பரிசு மற்றும் வெகுமதிகள் வழங்கப்படும் என ஈரான் அரசு வாக்குறுதி அளித்துள்ளது. இதுகுறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சியான IRIB-யின் செய்தி வாசிப்பாளர் ஒருவர் நேயர்களுக்கு அறிவுறுத்தல் ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் எதிரி நாட்டு விமானி அல்லது விமானிகளை உயிருடன் பிடித்து சட்ட அமலாக்கத்துறை மற்றும் இராணுவ படைகளிடம் ஒப்படைப்பவர்களுக்கு மதிப்பு மிக்க வெகுமதியும் பரிசும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ISNA செய்தி நிறுவனத்தின் தகவலின்படி ஈரானில் கொகிலியே மற்றும் போயர் அகமது மாகாண ஆளுநர் குறித்த குற்றவாளி அமெரிக்க விமானியை ஒப்படைப்பவர்களுக்கு 10 பில்லியன் தோமன்கள் சுமார் $76,000 பரிசாக வழங்கப்படும் என பகிரங்கமாக அறிவித்துள்ளார். இருப்பினும் வீழ்த்தப்பட்ட அந்த போர் விமானத்தில் 2 ஊழியர்கள் ஒருவரை அமெரிக்க படைகள் ஏற்கனவே பத்திரமாக மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் மூலம் எஞ்சியிருக்கும் மற்றொரு விமானியை தேடும் பணி விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு தரப்புக்கும் இடையே இது ஒரு நேரடி போட்டியாக உருவெடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய வான்பரப்பில் அமெரிக்க போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவமானது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானுடன் நடைபெற்று வரும் எந்தவொரு பேச்சுவார்த்தையிலும் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போதைய இராணுவ நடவடிக்கைகள் மற்றும் போர் விமானம் வீழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்று வரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளில் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா என அவரிடம் கேட்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இல்லை, சிறிதும் இல்லை, நாம் தற்போது போரில் இருக்கிறோம், அத்துடன் இது போரின் ஒரு பகுதிதான் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். ஒரு சுருக்கமான தொலைபேசி நேர்காணல் வாயிலாக அவர் இந்த பதிலை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் F-15 போர் விமானம் ஈரானிய படைகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தகவல் வெளியான நிலையில் இதில் இருந்த ஒரு விமானி அமெரிக்க படைகளால் மீட்கப்பட்டுள்ளார். இத்தகைய போர் சூழலில் ஈரானுடனான பேச்சுவார்த்தை முயற்சிகள் பாதிக்கப்படாது என ட்ரம்ப் கூறியுள்ளமை சர்வதேச அரசியல் அரங்கில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா முன்மொழிந்த 48 மணி நேர போர் நிறுத்த திட்டத்தை ஈரான் அதிகாரப்பூர்வமாக நிராகரித்துள்ளது. ஈரானின் அரையரசு செய்தி நிறுவனமான ஃபார்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. நம்பகமான ஒரு மூலத்தை மேற்கோள் காட்டி அந்த செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த முன்மொழிவு கடந்த புதன்கிழமை அன்று ஈரானிடம் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பேர் குறிப்பிடப்படாத ஒரு நட்பு நாடு வாயிலாக இந்த அமைதி திட்டம் ஈரானுக்கு கைமாற்றப்பட்ட போதிலும் இதனை ஈரான் ஏற்க மறுத்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா தரப்பில் முன்வைக்கப்பட்ட இந்த தற்காலிக போர் நிறுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அமெரிக்க தரப்பிலிருந்து இதுவரை எவ்வித அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவும் ஸ்டேலும் இணைந்து தெற்கு ஈரானில் உள்ள புசேர் அணுமின் நிலையத்தை குறிவைத்து இன்று வான்வெளி தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி அமைப்பின்படி எக்ஸ் சமூக வலைதளத்தின் அதிகாரப்பூர்வ கணக்கு மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புசேர் நிலையத்தின் சுற்றுவட்டாரத்துக்குள் ஒரு ஏவுகணை விழுந்ததாகவும் அது வெடிப்பை ஏற்படுத்தி வளாகத்துக்கு வெளியே உள்ள கட்டடங்களில் ஒன்றை சேதப்படுத்தியதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இந்த வெடிப்பின் காரணமாக அந்த இடத்தில் பணியில் இருந்த பாதுகாப்பு ஊழியர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் ஆலையின் முக்கிய உட்கட்டமைப்பு சேதமடையாமல் இருப்பதாக மின்சார உற்பத்தி பாதிக்கப்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிப்ரவரி 28 முதல் புசேர் அணுமின் நிலையத்தில் மீது நடாத்தப்பட்ட 4வது தாக்குதல் இதுவாகும். இந்த தாக்குதலை அமெரிக்காவும் ஸ்டேலும் நடாத்தியதாக ஈரானின் அணுசக்தி அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் தாக்குதல்களை அமெரிக்காவும் ஸ்டேலும் உறுதிப்படுத்தவில்லை என அந்நாட்டு ஊடக அறிக்கைகள் கூறுகின்றன. வெளிநாட்டு ஊடக அறிக்கைகளின்படி அணுமின் நிலைய வளாகங்கள் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒருபோதும் தாக்கப்படக்கூடாது என உலக அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. அணு விபத்தை தடுக்க இராணுவம் மிகுந்த நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என உலக அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு அழைப்பு விடுத்துள்ளது.
இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஈரான் அடுத்தடுத்து நடாத்திய ஏவுகணை தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒலிகள் ஒலித்துள்ளன. மத்திய இஸ்ரேலில் ஏவுகணைகள் விழுந்ததாக தகவல் வந்ததை அடுத்து தங்கள் படைகள் அவ்விடத்துக்கு சென்றுள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. மேலும் ஏவுகணைகள் விழுந்த பகுதிகளை தவிர்க்குமாறு ராணுவம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. இதன்போது ஏவுகணை துண்டுகள் ஒன்று மின்கம்பியின் மீது விழுந்ததாகவும் சில பகுதிகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் மின்சார விநியோகம் உடனடியாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளது. ஈரான் இன்று காலை இஸ்ரேலின் தெற்கு மற்றும் மத்திய பகுதிகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை நடாத்தியது. இதன் காரணமாக இஸ்ரேலின் நெக்பே பகுதியில் அமைந்துள்ள தொழில்துறை வலயம் ஒன்றில் பாரிய தீப்பரவல் ஏற்பட்டுள்ள இஸ்ரேலிய தீயணைப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஈரானில் ஏவப்பட்டதாக அடையாளம் காணப்பட்ட ஏவுகணைகள் இடைமறிப்பதற்காக வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலின் போது ஏவுகணையின் சிதறல்கள் நெக்கே பகுதியில் உள்ள தொழிற்சாலை ஒன்றில் விழுந்ததில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. தெற்கு இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் நடாத்திய முதல் ஏவுகணை தாக்குதல் காரணமாக பீர்சேபா மற்றும் அராத் நகரங்களின் நெகே பகுதியில் அபாய ஒலி எழுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழில்துறை வலயத்தில் 40க்கும் மேற்பட்ட ரசாயன மற்றும் தொழில்நுட்ப தொழிற்சாலைகள் இருப்பதால் நச்சுவாய்க்கள் வெளியேறக்கூடும் என்றும் எவ்வித அபாயகரமான கசிவுகளும் இதுவரை ஏற்படவில்லை என இஸ்ரேலிய அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரானுக்கு எதிராக ஐநாவில் பக்ரைன் கொண்டு வந்த தீர்மானம் தோல்வியில் முடிந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபையில் வீட்டு அதிகாரம் கொண்ட 5 நிரந்தர உறுப்பினர்களுடன் 10 தற்காலிக உறுப்பினர்கள் என 15 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பாக உள்ளது. ஏப்ரல் மாதத்தின் தற்காலிக தலைமைத்துவத்தை பக்ரைன் ஏற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஐநா பாதுகாப்பு சபையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி போர் பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. மீண்டும் ஹோர்முஸ் நீரிணை திறக்கும் வகையில் பக்ரைன் தீர்மானம் கொண்டு வந்தது. இதற்கு மற்ற நாடுகள் ஒன்றிணைய வேண்டும் என தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இதற்கு ஐநா பாதுகாப்பு சபை நிரந்தர உறுப்பினர்களான சீனா, ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்ததை தொடர்ந்து தீர்மானம் தோல்வியில் முடிந்தது. தற்காப்பு நடவடிக்கைகள் மட்டுமே மேற்கொள்ள அனுமதிக்கும் வகையில் தீர்மானம் மாற்றப்பட்டுள்ளது. இதற்கான வாக்கெடுப்பு இன்று நடைபெறுகிறது.